ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஓடிய மேட்ச் இந்தியா vs இங்கிலாந்து. டேட் February 9 1 மணிக்கு நான் டைம் செட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு லைனப் காண்டி 1:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். எங்கே மேட்ச் நடக்குன்னா ஒடிசாவில், ஸோ கட்டாக்கில் தான் இந்த மேட்ச்சை நடத்துகிறாங்க. ஓவரால் அந்த கிரவுண்டில் 2019, 2017, அதுக்கப்புறம் 15, 14ன்ற மாதிரி வருஷத்துக்கு ஒரு மேட்ச் நடத்தியிருக்காங்க. 2019 ஒரு T20, 2017 ஒரு ஓடிஐ நடந்திருக்கு. பெரிய அளவில் டொமஸ்டிக் மேட்சஸ்மே அங்கே நடக்கலை. எல்லாமே ஒடிசாவை தாண்டி அந்த சைடு தான் நடந்திருக்கு. ஸோ ஒடிசாவுக்கு இந்த சைடு மேட்சஸ் எப்போயாச்சும் தான் நடக்கும். ஸோ ஒடிசா, அதுக்கப்புறம் கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த சைடில் மேட்சஸ் கம்மியாக தான் நடக்கும். ஸோ நார்த்தில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகமான மேட்சஸ் நடக்கும். ஸோ ஒடிசா பியூர் நார்த்து கிடையாது, கொஞ்சம் இந்த சைடு தான், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதனால் மேட்சஸ் கம்மியாக தான் நடந்திருக்கு. அதுக்கு ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன். பிச் ரிப்போர்ட்டுன்னு பார்க்குறப்போ டோட்டலாக 19 மேட்ச் நடந்திருக்கு. ஓவரால் பல வருடங்களாக 8 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 11 மேட்ச் செகண்ட் பண்ண டீமும் ஆவரேஜாக 250 ரன் எதிர்பார்க்கலாம். அதில் குறிப்பிட்ட ஒரு 2-3 மேட்சஸ் முன்னாடி 2014, 13 காலகட்டத்தில் 340 வரையும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்தியா. அப்போ ரஹானே நல்ல ஒரு ஸ்கோர்ன்றது அடிச்சிருக்காரு. பேட்டிங்க்கு சாதகமாக இருந்திருக்கு. பட் ஓவரால் இந்த 19 மேட்ச்சில் ஒரு 10லேருந்து 12 மேட்சோட ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னா மீடியம் பேசர்ஸ்க்கு அதிக ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. பேட்டர்ஸு நல்லா ரொட்டேட் பண்ணி ஆடுறவங்களுக்கு ஹெல்ப் கிடச்சிருக்கு. ஸோ ரொட்டேட்னா இப்போ ஜேஸ்வால் மாதிரி அதிரடி ஆடுறவங்க, ரொட்டேட்னா ஓரளவுக்கு விராட் கோலியோ இல்லை சுக்மன் கில் மாதிரி பிளேயர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். எதுவுமே ஆடாமல் இருக்குதுன்னா சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா மாதிரி ஆட்களை எடுத்துக்கலாம். கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கேப்டன்ஷிப்பில் இருந்து ஃப்ளாப் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஸ்டாப் ஃப்ளாப்பு. சூரியகுமார் யாதவ் 21 இன்னிங்ஸ்னால் ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட 10 இன்னிங்ஸ்க்கு மேலே. ஸோ நான் இது எந்த ஒரு பிளேயரையும் ஃபேனாவோ இன்னொரு பிளேயருக்கு எதிராகவோ நான் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். ஸோ அப்படி தான் இவங்க 2 பேருமே ப்ளே பண்ணியிருக்காங்க. 2023 வேர்ல்டு கப்லேயும் நிறையா மேட்சஸ் ரோஹித் சர்மாவுக்கு ஸ்டார்டிங் கிடச்சிச்சு. பட் குயிக்காக அடிக்க போய் அவுட் ஆனார். செல்ஃப்லெஸ்ஸாக நான் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார். ஸோ செல்ஃப்லெஸ்ஸாக ப்ளே பண்ணுறது ஓகே, பட் கொஞ்சமாச்சும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணணும். மேக்ஸ்வெலுக்கு எதிராக அவுட் ஆனார். ஸோ பார்ப்போம், எதிர்பார்ப்போம். T20 எப்படி சூரியகுமார் யாதவ் அடுத்த மேட்ச் நல்லா ஆடுவார், அடுத்த மேட்ச் நல்லா ஆடுவார் எதிர்பார்த்தோமோ அதேமாதிரி ரோஹித் சர்மா ஆடுவார்னு பார்ப்போம். விக்கெட் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம். ரோஹித் சர்மாவை சப்போஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணார்னா கூட ஒரு குயிக்காக ஒரு 40 ரன் அடிப்பார்ன்ற கான்செப்டில் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா செகண்ட் பேட் பண்ணுறப்போ எப்போயுமே அண்டர் த லைட்ஸ் பயங்கரமாக ஸ்விங் ஆகும். அதில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதுக்கப்புறம் சாக்கிப் மஹமூது நல்லாவே பவுல் பண்ணுறாங்க. அதில் அவர் இருக்க ஃபார்முக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுறாரு. மேபி லாஜிக் வைஸாக ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப யாரை பிக் பண்ணணும், செகண்ட் பேட் பண்ண யார் பிக் பண்ணணும், அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபேப்லோன் ஆப்பு டிடிஎஸ் ஃப்ரீ, ஜிஎஸ்டி ஃப்ரீ. டிடிஎஸ் உங்களுக்கு போனஸாக கொடுப்பாங்க. அந்த போனஸை நீங்கள் சேலும் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கான்டெஸ்ட்லையும் 30 ரூபாலேருந்து 40 ரூபா வரையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் ஜாயின் பண்ணுற கான்டெஸ்ட்டை பொறுத்து. ஹெட் 4, ஹெட் 3 ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். வேறு ஆப்போனட்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்கள். செம்மையாக வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. நியூ பாயிண்ட் சிஸ்டம் தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது நம்ம பார்க்குறது 2017, 19க்கான ஸ்கோர் கார்டு. சவுத் ஆஃப்ரிக்காவும் இந்தியா ஆடினது 2019, வெஸ்ட் இண்டீஸும் இந்தியா ஆடினது 2017. அதில் KL ராகுல் 77 அடிச்சிருக்காரு, 85 ரன் விராட் கோலி அடிச்சிருக்காரு. சேம் நிக்கோலஸ் புரான் 89, போலார்ட் 74. பவுலிங்கில் கீமா பால் 3 விக்கெட்டு, ரவீந்திர ஜடேஜா 1 விக்கெட், நவ்தீப் சைனி 2 விக்கெட். T20 ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நாக்கியா 2 விக்கெட்டும், புவனேஸ்வர் குமார் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹென்ரி கிளாசன் 81, ஸ்ரேயாஸ் ஐயர் 40, இஷான் கிஷன் 34. ஓரளவுக்கு ஒரு நியூட்ரல் ட்ராக்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா ரொட்டேட் பண்ணி கேம் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குன்றது ஒரு எதிர்பார்ப்பு. மீடியம் பேசர்ஸ்க்கு ஸ்பின்னர்ஸை விட அதிகப்படியான வாய்ப்புன்றது இங்கே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஹர்திக் பாண்டியா ஓவர்ஸ் குறைவாக தான் போட்டார். சப்போஸ் மீடியம் பேசர்ஸ்க்கு அதிக சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு ஸ்பின்னரோட ஓவர்ஸை கட் பண்ணி ஹர்திக் பாண்டியாவுக்கு ஓவர்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. இதுதான் கான்செப்ட்டு. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு பேட் பண்ணார்னா பேட்டிங் சான்ஸுமே அவருக்கு கிடைக்கும். எப்படியும் விக்கெட்ஸ் போகும். அதுக்கப்புறம் அவர் கடைசி ஒரு 15 ஓவரில் ஆடுவார். ஒரு 60-70 ரன் அடித்தார் அப்படின்னா அப்புறம் பவுலிங் போட்டு ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். டாட் பாலுக்கு பாயிண்ட்ஸுமே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு டீசென்ட் ஆப்ஷனாக மாறும். ஸோ எந்தெந்த பவுலிங் பேட்டிங் ஆப்ஷன்ஸில் எப்படி எடுக்கணுன்றதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம பிளேயிங் லோன் பார்ப்போம். என்ன ப்ரோ ஜேஸ்வாலை காணா அப்படின்னு நினைப்பீங்க. நான் எப்படி பார்த்தா ரோஹித் சர்மாவை தான் பெஞ்சில் வைக்கணும். பட் ஆனால் கேப்டனு வைக்க முடியாது. பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் பெஞ்சிலே வச்சாங்க 5th டெஸ்ட்டில். அது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் எதிர்பார்க்குறேன் நான் பர்சனலாக. ரோஹித் சர்மா கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுவார். அதுவும் குறிப்பிட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஒரு 40 ரன் நான் ஆடுவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுவும்
4-6 அடிக்கிறப்போ ஃபேண்டசி பாயிண்ட்ஸு ஒரு 70-80 பாயிண்ட்ஸ் கிட்ட வருவார்னு ஒரு திங்கிங் இருக்குது. ஜிஎலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன் வைஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணார்னா, அதே செகண்ட் பேட் பண்ணார்னா கூட கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சுக்மன் கில்லு அவரோட இடத்துக்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா விராட் கோலி கண்டிப்பாக இந்த மேட்ச் ஆடுவார். அப்போ யாரை தூக்கணும்னா ஜெய்ஸ்வாலை தூக்குனா மட்டும்தான் உண்டு. ஸ்ரேயாஸ் ஐயர் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸு கொடுத்துட்டாரு, அதனால் அவரையும் பெஞ்சில் வைக்க முடியாது. கேஎல் ராகுலுக்கு டவுன் த ஆர்டர் கொடுத்ததுனால அவருக்கு இந்த மேட்ச்சில் அப் த ஆர்டர் வந்துடுவார். மேலே அக்ஷர் பட்டேல் கண்டிப்பாக ஆடுவார். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, முகமது ஷமி, குல்தீப் யாதவ். இதில் ஹர்ஷித் ராணாவை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஹர்ஷ்தீப் சிங்கை கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க. ஆன் டைமில் அது பார்த்துக்கோங்க எப்படி வந்து பிளேயிங் 11 இருக்குன்றது. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி வரதுனால சுக்மன் கில்லையும் எடுக்க முடியாது, அதேமாதிரி ஸ்ரேயாஸ் ஐயரையும் தூக்க முடியாது. ரோஹித் சர்மா கேப்டன். ஸோ மேபி கை வச்சா ஜெய்ஸ்வால் தான் வந்து எடுக்க முடியும். பழைய அவங்களோட ஸ்குவாடு பிளேயிங் 11க்கு வந்துடுவாங்க. ஏன்னா ஜெய்ஸ்வால் ஆட போகிறது இல்லை சாம்பியன்ஸ் ட்ராஃபியில், அவர் பெஞ்சில் தான் இருக்க போகிறாரு. ரிஷப் பண்ணிட்டும் ஆட போகிறதில்ல, அவரும் பெஞ்சில் தான் இருப்பார். இவங்க எல்லாமே பேக்கப் பிளேயர். கேஎல் ராகுலுக்கு பேக்கப் பிளேயர் ரிஷப் பந்தும், உங்களுக்கு சுக்மன் கில்லுக்கு பேக்கப் பிளேயர் தான் வந்து ஜெய்ஸ்வாலாக எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் மேபி தான் வந்து பிளேயிங் 11 இருக்கும். ஸோ பார்ப்போம். இங்கிலாந்து தரப்பில் பிளேயிங் 11 பார்த்தோம்னா ஃபிலிப்சால்ட்டு எப்பயுமே செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் நல்லா ஆடுவார். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பென்டக்கட்டு உண்மையிலே குவாலிட்டி பிளேயர் தான். ஆனால் அந்த 35-40 ரன் குயிக்காக அடிக்கிறாரு. பட் அதுக்கப்புறம் எப்படினாலும் அவுட் ஆகிடுறாரு. அந்த பெரிய ஒரு இன்னிங்ஸை எடுத்துகிட்டு போக மாட்டுறாரு. அதுதான் வந்து அவர்கிட்ட இருக்கும் மைனஸு. ஜோ ரூட்டு, அடுத்து ஹாரி ப்ரூக்கு, பட்லரு, ஜேக்கப் பெத்தல் நான் வந்து T20 பிளேயர் கிடையாது, ஓடியே டெஸ்ட்டு பிளேயர் நான், அதுக்கு எனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்கன்ற மாதிரி ஓடியில் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறார். இதுக்கு முன்னாடி இங்கிலாந்தில் ஒரு ஓடிஐ சீரிஸ் நடந்துச்சு, ஆஸ்திரேலியா கூட நினைக்கிறேன். அதுலேயுமே அவர் பவுலிங்லேயுமே ஒரு விக்கெட் 2 விக்கெட்டு, அதுக்கப்புறம் பேட்டிங்லேயும் மிடில் ஆர்டரில் வந்து 40 ரன் அடித்தார். ஸோ T20 ஃபார்மேட்டுக்கு அவர் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாகவே முடிச்சுட்டாங்க. அப்படி தான் வந்து தெரியுது. பட் ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு ஒருத்தபிள் பிளேயர் தான். லியாம் லிவிங்ஸ்டனு, சாகிப் முகமது, ஆதில் ரஷீத், அடுத்தா வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க் உட்டு உள்ள வந்துடுவார் பிரேண்டன் கார்ஸுக்கு பதிலாக. ஏன்னா தேவையில்லை கார்ஸு, அவங்களுக்கு பேட்டிங் வந்து லியாம் லிவிங்ஸ்டன் வரையும் இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சருமே நல்லா ஆடினார். ஸோ அதனால் மார்க் உட்டை தான் எடுத்துகிட்டு வந்து அந்த பேஸை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் பிளேயிங் 11 வந்து எப்படி இருக்குன்றது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்ப யாரை பிக் பண்ணணும், செகண்ட் பேட் பண்ணுறப்ப யாரை பிக் பண்ணணுன்ற ஒரு டீட்டெயில் பார்ப்போம். ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு கிளிக் ஆகி நல்லா ஆடுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ ரோஹித் சர்மாவை ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். செகண்ட் பேட் பண்ணுறப்போ அண்டர் லைட்ஸில் பயங்கரமாக ஸ்விங் ஆகும். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கொஞ்சம் அவர் இருக்க ஃபார்முக்கு ஒருத்தா வந்து மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு 50 ரன் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கேப்டனாக கூட கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டீம்ஸில் எடுத்துக்கோங்க. சேம் சுக்மன் கில் சரியான ரொட்டேட்டிங் பேட்டரு, ரொம்ப பொறுமையாக அவரோட கேம் எடுத்துகிட்டு போகிறாரு. பட் கன்சிஸ்டண்ட்டாக ஆடுவாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஒரு மேட்ச் பெரிய இன்னிங்ஸ் ஆனால் அடுத்த மேட்ச் அவுட் ஆனதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இந்த மேட்ச் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. விராட் கோலி பெரிய பேக்கு அப்புறம் வராரு, பிரேக்குக்கு அப்புறம் வராரு, கம்பேக் கொடுக்குறாரு. ரஞ்சி ட்ராஃபியில் போய் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பவுலர் அவுட் ஆகிட்டு வராரு, அதையும் நம்ம பார்க்கணும். ஃபார்ம்ன்றது சுத்தமாக இல்லை. பாலரகவாஸ்கர் ட்ராஃபியில் ஓரளவுக்கு அடித்தார். பட் ஆனால் ஓடிஐ ஃபார்மேட்னு வந்தால் விராட் கோலி நல்லா ஆடுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது சேசிங்கில் பெஸ்ட்டாக ஆடுவார்னு. ஸோ அதனால் விராட் கோலி சேசிங்னா ஒரு கீ பிளேயர் எடுத்துக்கலாம். அப்போ ஸ்ரேயாஸ் ஐயரோட பேட்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங் கொஞ்சம் சுமாராகவும், செகண்ட் பேட்டிங்கில் சேசிங்கை நோக்கி போகிறப்போ குயிக்காக அடிக்கிறதையும் பார்த்துருக்கோம். ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயர் ஓவரால் ஓடிஐ ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஷார்ட் பால் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலுமே அடிக்கிறாரு. ஏன்னா அவர் டொமஸ்டிக்கில் அவ்வளோ ப்ளே பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ ரீசன்ட் ஃபார்மு எல்லாமே வந்து நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் உங்களுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் அடிக்கிறது பார்த்தோம்னா நம்ம ஃபேண்டசிக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குவிக்காக 4-6 அடிக்கிறார். உங்களுக்கு சுக்மன் கில் கேமை எடுத்துகிட்டு போகிறாரு. பட் ஸ்ரேயாஸ் ஐயர் வேகமாகவே ஸ்பீடாக வந்து அடிக்கிறதுனால வாய்ப்புன்றது இருக்கும். பேட்டிங் ஆர்டர் பார்த்துக்கோங்க. கேஎல் ராகுல் முன்னாடி ஆடுறாரா பின்னாடி ஆடுறாரான்னு. அக்ஷர் பட்டேல் முன்னாடினா ஒரு சேஃபஸ்ட் கேப்டனைஸ் கப்னா அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் டபுள் ஆப்ஷனு ப்ளஸ் பேட்டிங்குமே 2 பேருமே நல்லா வந்து ஆடுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பெஸ்ட்டு கேப்டனைஸ் கப் சாய்ஸில் ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் தான் சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன். ஜடேஜா மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துருவார். பேட்டிங் வந்தாலும் ஒரு 10 ரன் ஆட முடியும். முகமது ஷமி போன மேட்ச் பெரிய அளவில் விக்கெட் எடுக்கல. பிரண்டன் கார்ஸை மட்டும் விக்கெட் எடுத்தார். பட் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அண்டர் லைட்ஸில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது அவருக்கு கிடைக்கும். அப்போ பென்டக்கட்டோ இல்லை ஃபிலிப்சால்ட்டோ அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். குல்தீப் யாதவ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி ஒரு விக்கெட் தான் எடுத்தார். பட் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ கொஞ்சம் அதிகப்படியாக விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். அதனால் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ குல்தீப் யாதவுக்கு ஜிஎல் கேப்டனாகவும், இங்கே
ரோஹித் சர்மாவுக்கு ஜிஎல் கேப்டனா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கொடுத்து பாருங்கள். மற்றபடி ஓவரால் சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா தான், நோ டவுட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 7+ ஓவர்ஸ் வந்து வீசுவாங்க. பேட்டிங்லேயும் அவங்களுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஃபுல் கோட்டாவை ஜடேஜா மட்டும்தான் வந்து முடிச்சிருக்காரு. குல்தீப் யாதவ் முடிச்சிருக்காரு, ஹர்ஷித் ராணா. ஸோ ஆல்ரவுண்டர்ஸில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் வந்து பவுலிங்ன்றது கிடைக்கிது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிச்சுக்கோங்க. இன்னொரு ஜிஎல் கேப்டனா ஸ்ரேயாஸ் ஐயரை சேசிங்கில் வேணால் பிக் பண்ணிக்கோங்க. கேஎல் ராகுலோட பேட்டிங் ஆர்டர் அப்பா டவுனான்னு பாருங்கள். ரொம்ப டவுனில் வந்தால் ட்ராப் பண்ணிக்கோங்க. இல்லை அவர் ஒரு 2 டவுனே வந்துடுவார் அப்படின்னா எடுத்துக்கிறது பெட்ரு. ஏன்னா ஒரு 2-3 கேட்ச் பிடிக்கிறாரு, 2 ஸ்டெம் பீட் பண்ணுறாரு, அதுலேயும் பாயிண்ட்ஸுன்றது கிடைக்கும். பட் ஓவரால் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து மூவ் பண்ணணும். விக்கெட்டில் மீடியம் பேசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது இருக்குது. ஆல்ரெடி போன மேட்சே ஷாகிப் மஹமூது, அடுத்தா ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா பவுல் பண்ணாங்க. இப்போ மார்க்குட்டி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்னுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இருக்கும். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு இன்னொரு டெஸ்ட்டு வைப்பாங்க. மார்க்குட் மூலியமாகவோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் மூலியமாகவோ. எல்லா மேட்சும் அதேமாதிரி மடக்கி அடிச்சிட முடியாது. ஸோ ஒரு மேட்சாவது சஞ்சு சாம்சன் மாதிரி மாற்றுறதுக்கான சான்ஸுமே இருக்கும். அதை யோசிச்சு டீம் பண்ணுறதை செட் பண்ணிக்கோங்க. ஓவரால் ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். ஜிஎலுக்கு குல்தீப் யாதவ் செகண்ட் பவுல் பண்ணால், ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால். மற்ற பிளேயர்ஸை ரொட்டேஷன் பேஸில் கால்குலேஷன் பேஸில் வந்து பிக் பண்ணிக்கோங்க. சேம் இந்த சைடில் பென் டக்கெட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கொஞ்சம் குயிக்காக வந்து ஆடுவார், நல்லா செட் ஆகும். அதே பிளிப்சால்ட்டுக்கு செகண்ட் பேட்டிங்னா செட் ஆகும். பென் டக்கெட் செகண்ட் பேட்டிங்கில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ளாப் ஆகி பார்த்துருக்கோம். அதுவும் அண்டர் லைட்ஸில் ஸ்விங் ஆகிறப்போ கொஞ்சம் கால்குலேட் பண்ண முடியாமல் அவர் ஃப்ளாப் ஆனதையும் பார்த்துருக்கோம். ஜோ ரூட்டு ஒரு 2 ஓவர் போட்டார். போன மேட்ச்சே அம்பையர்ஸ் காலில் அவுட் ஆனார். அப்படி இல்லாட்டி தப்பிச்சிருப்பார். ஓரளவுக்கு டீசன்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இந்த மேட்ச்சுக்கும். ஜாஸ் பட்லர் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக கடைசி 10 இன்னிங்ஸில் நல்லா ஆடிருக்காரு. அதே ஜாஸ் பட்லர் சேசிங் வரப்போ T20 ஓடி எல்லாத்துலேயுமே ஃப்ளாப் ஆகிருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராப் பண்ணால் கூட சேசிங்கில் பட்லரை ட்ராப் பண்ணி அந்த இடத்துல வேறு பிளேயரை பிக் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் உங்களுக்கு பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் கண்டிப்பாக ஜாக்கப் பத்தல் டபுள் ஆப்ஷன். மினிமம் ஒரு 5-6 ஓவர்ஸ் வந்து வீசிடுவார். பேட்டிங் வந்தாலும் பொறுமையாக ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார். அடுத்தா ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, டாட் பால்ஸ் நிறையா போடுறாரு. அதேமாரி உங்களுக்கு பேட்டிங் வந்தாலும் 20 ரன் ஆட முடியும். ஸோ இந்த 2 பேர் வந்து பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸு. இதில் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆப்ஷன்ஸாக நீங்கள் பட்லர், ஜோ ரூட் எடுக்கலாம். இதில் பட்லரை ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜோ ரூட் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஓரளவுக்கு டீசென்ட் ஆப்ஷன். ட்ரம் கார்ட் பிக்ஸு, லோ பர்சன்டேஜ் பவுலிங் பிக்ஸ்னால் ஹேடல் ரசித்து கன்சிஸ்டண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணி 80 பாயிண்ட்ஸ்ன்ற மாதிரி ஃபேண்டசியில் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கார். பிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். லியாம் லிவிங்ஸ்டனு ஸோ ஓவர்ஸ் அதிகமாக தான் போட்டார், பட் விக்கெட் கிடைக்கல. அதேமாதிரி பேட்டிங்கும் சரியாகல. மேபி இந்த இடத்துல ஜிமி ஓவர்டனை கொண்டு வராங்களான்றதையும் பாருங்கள். இவருக்கு பேக்கப் தான் அவரை எடுத்திருக்காங்க. அப்படி ஜிமி ஓவர்டன் வந்தால் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்க முடியும். ஆனால் சம்டைம்ஸ் பயங்கரமாக அடி வாங்குறாரு இந்தியன் கண்டிஷன்ஸில், அதையும் பார்க்கணும். ஹாரி ப்ரூக்கு சேசிங்கில் வெரி குட் பிளேயர். சேசிங் இப்போ ஹாரி ப்ரூக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். கேமை எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயர் ரன்னு தெரிஞ்சதுக்கப்புறம். அதேமாதிரி பட்லர் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நல்ல பிளேயர், ரெக்கார்ட்ஸுமே அதான் சொல்லுது. ஸோ ஹாரி ப்ரூக்கை சேசிங்கில் எடுத்துக்கோங்க. லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். பட்லரை ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட கொடுத்துக்கோங்க. பட் ஓவரால் சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் ஜாக்கப் பத்தல், ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் இவங்களோட டீமில். டெத்தில் பவுல் பண்ண போகிறது கண்டிப்பாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் பவுல் பண்ணுவார். இன்னொரு பிளேயர் ஷாகிப் மஹமூது. சேம் இந்த சைடில் டெத்தில் உங்களுக்கு ஹர்ஷித் ராணா, முகமது ஷமி டெத்தில் போட வாய்ப்பு இருக்கும். ஹர்திக் பாண்டியா தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவாங்க. இதான் வந்து கான்செப்ட்டு. கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தியை பிக் பண்ண அளவுக்கு கஷ்டப்படலை இங்கிலாந்து பேட்டர்ஸ், அது தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா குல்தீப் யாதவே ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடினாங்க. கடைசி பாலில் தான் ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ அதில் ஒரு கிளாரிட்டி இருக்குது. வருணுக்கு கஷ்டப்படுற மாதிரி படலை. ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்க இந்த மேட்ச். ஜோ ரூட் ஒன் சைடு நின்று கேம் எடுத்துகிட்டு போய் மற்றவங்க ஃபுல்லாக கொஞ்சம் அடித்தாங்கன்னா டஃப் காம்படிஷனாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கும். அதில் லோ பர்சன்டேஜ் ட்ரம் கார்ட் பிக்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ ஹாரி ப்ரூக் சேசிங்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள். பென் டக்கெட்டை ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்லரை ஃபஸ்ட்டு பேட்டிங் ட்ரை பண்ணுங்கள். ஜாக்கப் பத்தல் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் பெட்டர் கேப்டன் சாய்ஸு. மார்க்குட்டு சம்டைம்ஸ் விக்கெட் எடுப்பார், சம்டைம்ஸ் டாட் பாலாக போட்டு போயிடுவார். பட் சேஃப் ஆப்ஷன் ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத் நல்ல ஒரு ஆப்ஷன். சேம் ரோஹித் சர்மா மறுபடியும் ரிஸ்க் எடுக்கிறவங்க கேப்டன் வைஸ் கேப்டனா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்கில் கூட ட்ராப் பண்ணிக்கோங்க. அதேமாரி விராட் கோலி சேசிங்கில் எடுங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கொஞ்சம் யோசிச்சு பிக் பண்ணிக்கோங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் ஷார்ட் பால் ஸ்ட்ராட்டஜி மறுபடியும் யூஸ் பண்ணுவாங்க, மாட்டினாலும் மாட்டிப்பார். அப்படி ஸ்ரேயாஸ் ஐயர், விராட் கோலி இவங்கெல்லாம் கொஞ்சம் ஏர்லி அவுட் ஆகும்னு கான்செப்ட் போனால் கேஎல் ராவில் கரெக்டாக எடுத்துக்கோங்க. உங்களோட கிராண்ட் லீக்கில் அப்படி ஏர்லி 2-3 விக்கெட் போயிட்டால் கேஎல் ராவ் ரொட்டேட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் கேமை எடுத்துகிட்டு போயிடுவார்.
அப்படின்னு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எப்படினாலும் அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா முக்கியமான ஒரு கீயாக இந்த மேட்ச்லையுமே இருப்பாங்க. அதான் வந்து கேம் போகிறதுக்கான ஒரு இதாக இருக்கும். ஸ்டாட்டு காட்டுறேன். ஸோ ஹெட்டில் பட்லர் 435 போன மேட்ச் நல்லா ஆடினார். ஜோ ரூட்டு அவுட் ஆகிட்டார். மார்க் குட்டு ஆடலை. ரஷீத் போன மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்தார். ஸோ 9 மேட்ச்சுக்கு 13 விக்கெட்டு. வென்யூ ஸ்டாட் பார்க்க வேணாம். வென்யூன்னு வந்து பெரிய அளவில் இல்லை. ஹெட்டில் ரோஹித் சர்மா 48 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. போன மேட்ச் ஃப்ளாப்பு. சுக்மன் கில் ஹெட்டில் ஃப்ளாப் ஆனவர். போன மேட்ச் நல்லா ஆனார். விராட் கோலி 41 ரன் ஆவரேஜ் ஹெட் வச்சுருக்காரு. வென்யூ இல்லை. வென்யூ இது போன மேட்சோட வென்யூ தான். ஸ்ரேயாஸ் ஐயர் 2 மேட்ச் தொடர்ந்து ஃப்ளாப்பு. போன மேட்ச் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். கேஎல் ராகுல் 31 ரன் ஆவரேஜ். கொஞ்சம் பேட்டிங் ஆர்டர் மேலே கிடச்சா நல்லா ஆட முடியும். ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணுங்கள். ஃபிலிப் சால்ட்டியோ பட்லருக்கு பதிலாக கூட ஒரு இடத்துல கேஎல் ராகுலை ஆட் பண்ணி பாருங்கள். ஹர்திக் பாண்டியா 39 ரன் ஆவரேஜ். போன மேட்ச் வந்து பேட்டிங் சான்ஸ் பெரிய அளவு கிடைக்கல. ஜடேஜா 42 ரன் ஆவரேஜ் 32 விக்கெட் எடுத்திருந்தார். ப்ளஸ் இப்போ 3 விக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. போன மேட்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணது நல்ல ஒரு ரெக்கார்டு வந்து வச்சுருக்கார். முகமது ஷமி போன மேட்ச் ஒரே விக்கெட் தான் எடுத்தார். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி 25 விக்கெட் எடுத்திருக்காரு 15 மேட்ச்சில். குல்தீப் யாதவ் ஒரே விக்கெட் தான் எடுத்தார். அதுக்கு முன்னாடி 12 விக்கெட் எடுத்திருந்திருக்காரு. ஸோ 13 விக்கெட் ஓவரால். ஸோ ஹெட் ஸ்டார்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வென்யூ ஸ்டார்ட் பெரிய அளவில் கிடைக்கல. ஏன்னா அங்கே மேட்சஸ்ன்றதே ஓவரால் இவங்கெல்லாம் ப்ளே பண்ண ஆரம்பித்து ஒரு பிளேயர் 3 மேட்ச் தான் ஓடிஐ ஃபார்மெட்டு ஆடி இருப்பாங்க இந்தியன் டீம்லேயும். அவ்வளோ கம்மியாக தான் அங்கே மேட்ச் வந்து கட்டாக்கில் நடந்திருக்கு. ஸோ ஒடிசாவில். ஸோ அதனால் ஆன் டைம் பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். நல்லா ஃப்ளாட் ட்ராக் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பேட்டர்ஸ் அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ட்ரிக்கியான கண்டிஷன் இல்லை செகண்ட் பவுல் பண்ணுறப்போ பேட்டர்ஸுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அந்த செகண்ட் பவுல் பண்ண போகிற டீம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் இன்னொரு லாஜிக்கில் எதுவுமே இல்லாமல் ஒரு லாஜிக்கில் நீங்கள் டீம் எடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மேட்ச் வந்து இந்தியா ஜெயிச்சிட்டாங்கன்னா சீரீஸ் ஜெயிச்சிருவாங்க. அதுக்கு பதிலாக இங்கிலாந்து தான் ஜெயிப்பாங்க. அடுத்த மேட்ச் ஃபைனல் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சும்மா ஃப்ளூக்கில் எந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் எதுவுமே இல்லாமல் இப்படி ஃப்ளூக்கில் எடுக்கனாலும் இங்கிலாந்துக்கு ஒன் சைடு டீமை செட் பண்ணி கூட இல்லை இங்கிலாந்துக்கு ஃபேவராக கூட டீமை செட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமோ பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ WPBL ஸ்டார்ட் ஆகிட்டா 14ஆம் தேதி. அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் டீம்ன்றதை கரெக்டாக கொடுத்து வின்னிங் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ ஓடிஐ ஃபார்மெட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப லென்த்தாக போகுது. SIT20 முடிஞ்சு ஃபைனல் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அடுத்தடுத்து வரும். அப்புறம் ஒரு மாதம் போச்சுன்னா IPL வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்துக்கலாம்.